என்ன சொல்லுமா? காலையில நாங்க பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ஒரு சின்ன பொண்ணு, வேற யாருமே இல்லை, நதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு. ஸோ ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம். சரி பிரச்சாரம்லாம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்க சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நாங்க ஜூஸ் கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ கும்பலா ஒரு 20 பசங்க பிளஸ் ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு நீங்க யாரு எங்க ஏரியாக்குள்ள வர்றது, நீங்க எப்படிங்க பிரச்சாரம் பண்ணலாம், இது எங்க ஏரியா, சேகர் பாபு எதிர்த்து உங்களால என்ன பண்ண முடியும், அது எப்படி நீங்க வந்து இவ்வளோ இதுவா நீங்க வந்து பிரச்சாரம் இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்க, அவர் எங்கள் கடவுள் மாதிரி, அவங்களுக்கு எதிர்த்து நீங்க இவ்வளோ பண்ணிடுவீங்களா, உங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது, அவர்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எவ்வளோ கேவலமா இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா பேசினாரு கூட இருக்கவங்க எல்லாரையும் பிளஸ் என்னையும். நான் சொன்னேன், நான் டாக்டரு, நான் வந்து எனக்கு ஒரு இது வேணும், மாற்றம் வேணும், அதனால எங்க அப்பா நிக்கிறாரு, அவர் ஒரு வக்கீல், அது மட்டும் இல்லாம அவர் சேவை செய்யணுன்றதுக்காக வந்திருக்காரு, அதனால நாங்க விஜயண்ணாக்காக நாங்க போராடுறோம், எங்க அப்பாக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எல்லாம் டாக்டரா இருந்துட்டு எப்படி இங்க வரலாம், உனக்கு வந்து நான் சொன்னேன், எனக்கு வந்து நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே சர்வீஸே கிடையாது, நான் எவ்வளவோ மனுவெல்லாம் கொடுத்து கூட அங்க எதுவுமே வந்து நீங்க பண்ணல, ஸோ அதை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஆட்சி வந்து மாறி வந்தாதான் எனக்கு என்னோட மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எல்லாமே பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசினதுக்கு, உங்களுக்கு டாக்டருக்கும் பொலிட்டிக்கலுக்கும் என்ன சம்மந்தம், உங்களுக்கான என்ன அறிவு இருக்கு, என்ன நாலேஜ் இருக்கு, இதை பத்தி நீங்க எப்படி வந்து பிரச்சாரத்துல இறங்குவீங்க, அதுவும் எங்க ஏரியாவுக்கு வந்து நீங்க இதெல்லாம் உங்க ஏரியாவோட நீங்க வச்சுக்கோங்க. இந்த தொகுதியில நீ கேக்குற அதனால ரொம்ப கீழ்த்தனமா, அதுவும் அவருக்கு தெரியும் வேற யாருமே எங்க கூட இல்லை, நானும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரவுண்டு கட்டிட்டு சரி விடுங்க நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னா கூட அவங்க விடவே இல்லை. இல்ல நம்ம பேசணும், நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு சேகர் பாபு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெருவுல வந்து நீங்க இப்படி பேசுவீங்க, எப்படி நீங்க நாங்க யாருக்கெல்லாம் விசில் கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாமே விசில் தூக்கி புடுங்கி வீசி எரிஞ்சாங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கட்டும் சொன்னேன் மாவன டேய் சொல்றேன் பாத்துக்கோ, ஜாகிரதை, நீ என்ன அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத.